அடுத்ததாக சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்காக நீதிமன்றத்தில் இருந்த வழக்கில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதில் சென்னை தீவுத்திடல் பகுதியில் 3.5 கிலோமீட்டர் தொலைவில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை, திட்டமிட்டபடி ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பாஜகவை சேர்ந்த பிரசாத் என்பவர் இதற்கு எதிராக பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வகையிலும் போக்குவரத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையிலும் இது போன்ற ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2 நிபந்தனைகள் மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது, இன்னொன்று FIA சான்றிதழ் சர்வதேச சான்றிதழை பெற்று அதற்கு பிறகாகத்தான் இந்த பந்தயத்தை நடத்த வேண்டும் என்ற நிபந்தனைகளோடு இந்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இது ஒரு மிக முக்கிய வாய்ப்பாக கருதுகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் முன்னெடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த முயற்சி தெற்காசியாவில் நடைபெறக்கூடிய முதல் ஃபார்முலா 4 கார் பந்தய நிகழ்வாகும். 3.5 கிலோமீட்டர் தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் தான் இந்த பந்தயமானது நடைபெற இருக்கிறது. நாளை ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 2 நாட்கள் நண்பகல் 12 மணிக்கு மேலாக முழுக்க இரவிலும் நடைபெறக்கூடிய வகையில் இந்த கார் பந்தயம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பெரிய அளவுக்கு மக்களை பாதிக்காத வகையில் தான் இந்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு தரப்பிலிருந்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் மொத்தம் 6 அணிகள் பங்கேற்க இருக்கின்றன. சென்னை, கோவா, ஹரியானா, டெல்லி போன்ற முக்கிய அணிகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணிக்கும் தலா 2 கார்கள், அதிநவீன கார்கள் சென்னை சாலைகளில் நாளை பந்தயத்தில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடியும். சர்வதேச வீரர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் சார்ந்த சிக்கல்கள் எழக்கூடிய நிலையில் இன்னொரு பக்கம் சர்வதேச கவனத்தை தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சியாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது. போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட வார இறுதி நாட்களில் போக்குவரத்து மாற்றம் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் பாதிக்காத வகையிலும் ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு எந்தவிதமான சிரமம் ஏற்படாத வகையிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான விமர்சனத்திற்கு மத்தியில் இந்த சர்வதேச ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தி அது கவனம் பெறக்கூடிய பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய விளையாட்டுக்கு உகந்த இடமாக மாறக்கூடும். சுற்றுலாவும் வருவாயும் ஒரு பக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் சவால்களுக்கு மத்தியில் இந்த ஒரு புதிய முயற்சியை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கு அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். இதான் நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பதில பார்த்த பிரதானமான 2 செய்திகள்.